கடந்த 4 வருடங்களில் நிகழ்த்தப்பட்ட காவல் நிலைய மரணங்களில் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களை சந்திக்கிறார் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையத்தில் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் மரணமடைந்த 20க்கும் மேற்பட்டோரின் குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிதி உதவியையும் வழங்கவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி காவல் நிலையங்களில் காவலர்களால் விசாரணையின் போது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானவர்களையும் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வருகிற சனிக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பனையூர் அலுவலகத்தில் குடும்பத்தினரை விஜய் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிதியுதவியை விஜய் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் காவலர்களால் அழித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற 24 காவல் நிலைய மரணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக குடும்பத்தினரை நேரில் சந்தித்து இந்த நிதியுதவியை வழங்கவிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ள 120 மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட செயலாளர்கள், சார்பணி நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த சென்னையில் நடைபெறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவும் தலைமை கழகம் சார்பில் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகிற சனிக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் நடைபெற்ற அந்த காவல் நிலையத்தில் மரணித்த அந்த குடும்பங்களில் நேரில் சந்தித்து ஆறுதலையும் நிதியுதவியும் விஜய் வழங்கவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.